அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 18/8/2026 அன்று வரக்கூடிய ஆவணி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதாவது 17ஆம் தேதியா அல்லது 18ஆம் தேதியா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ட்டு. 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் ஆவணி முதல் நாள். ஏன் நிறைய பேருக்கு குழப்பம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் இந்த வருடம் 32 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆடி கடைசி நாள் திங்கட்கிழமை 17ஆம் தேதி தான். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது. செவ்வாய் அப்படின்னாலே நம்ம என்ன முருகன் வழிபாடுக்கு தான் முக்கியத்துவம் தருவோம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் சிறப்பான சில வழிபாடுகள்லாம் செய்வோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், யாருக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கடன் இருக்குதோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அவங்க வாங்கிய கடனில் ஒரு சிறிய தொகையை போய் கடன் வாங்கினவங்க கிட்ட கொடுக்கும்பொழுது அல்லது நீங்கள் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த கடன் சுமை மிக விரைவில் தீரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அந்த செவ்வாய்க்கிழமையில் ஆவணி முதல் நாளில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ மற்ற வழிபாடுகள் செய்வதை காட்டிலும் பணம் ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு, நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம சில முக்கியமான வழிபாடுகள், அதிலும் நம்ம சேனலில் நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகளை தான் சொல்லுவோம். அந்த வகையில் 3 முக்கியமான விஷயங்களை அன்னைக்கு நம்ம செய்யணும். நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு போய் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதும் ஒரு காலம். வருஷத்தில் 12 மாதங்கள் இருக்குது. அதில் 4 மாதங்களோட முதல் நாள் சிவபெருமானுக்கும், 4 மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுவுக்கும், 4 மாதத்தோட முதல் நாள் பிரம்மாவுக்கும் நம்ம அர்ப்பணிக்கிறோம். அப்படி நம்ம பார்த்தோன்னா வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் மற்றும் மாசி மாதத்தோட முதல் நாள் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அனுஷ்டிக்கிறோம். இதில் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை 1:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் தான் நேரம். இந்த காலத்தில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன கேட்டாலும் நியாயமான கோரிக்கைகள் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பப்பட்டு வருகிறது. நிறைய பேர் இப்போ நக்கலாக கிண்டலாக என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் மற்ற நாள்லாம் பெருமாளை கும்பிட்டா அவர் நமக்கு அருள் வழங்க மாட்டாரா, அன்னைக்கு தான் போய் வணங்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக அந்த நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் நம்ம அன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருமாள் வழிபாடு அவசியம் நீங்கள் அன்னைக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அவ்வளோ சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை கொன்னுட்டு ரொம்ப கோபமாக இருந்தார். மகாலட்சுமி தாயார் அருகில் போய் அமர்ந்ததும் லக்ஷ்மி நரசிம்மராக அவர் ரொம்ப சாந்தமாக இருந்தார். ஸோ அந்த சாந்தமாக இருந்த அந்த புனித காலத்தையே நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த நேரத்தில் வைகுண்டத்தோட கதவுகள் திறந்து இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அவர் முழு மனதோட உலக மக்கள் அவங்க கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது காலையில் 10:30 மணி வரைக்கும் தான் அந்த காலம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக, முக்கியமாக கடன் சுமை தீர்வதற்கு, குடும்பத்தில் நிம்மதி வருவதற்கு, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பதற்கு, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வதற்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வாங்க அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் உங்கள் வீட்டுக்கு அருகில் பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது அவசியம் வாங்கிட்டு போக வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி நீங்கள் மாலையாக வாங்கிட்டு போகலாம் அல்லது உதிரி துளசியாக வாங்கிட்டு போகலாம். தாயாருக்கு பச்சை நிற கண்ணாடி வளையல் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு போங்க.
அடுத்ததாக இந்த டைமண்ட் கற்கண்டு நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த துளசி தராங்க இல்லையா, தீர்த்தம் அப்புறம் துளசி தருவாங்க, அது கூட வந்து அவங்க டைமண்ட் கற்கண்டும் தருவாங்க. ஸோ இது நம்ம வாங்கிட்டு போய் தரது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கோயிலுக்கு போகிறவங்க இதை வாங்கிட்டு போய் கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் துளசி மாலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு போடுங்க. அதே போல் 1 டசன் பச்சை நிற வளையல் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த வளையலை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மாதிரி நேவேத்தியமாக நீங்கள் டைமண்ட் கற்கண்டு வைத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பிரசாதமாக தரலாங்க. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது 27 வெள்ளை நிற வாசனையான உதிரி மலர்கள், அதோட 27 ₹1 நாணயம், இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. மூலவர் சந்நிதியோடு சேர்த்து கொடிமரத்தையும் நீங்கள் 27 முறை சுற்றி வரணும். ஒவ்வொரு முறை நீங்கள் சுற்றி வரும்பொழுதும் கொடிமரத்துக்கிட்ட ஒரு வெள்ளை நிற மலரை கீழே வையுங்க. அதுக்கப்புறம் உண்டியலில் ₹1 நாணயத்தை போடலாம். இல்லை நீங்கள் உண்டியல் உள்ளார இருக்குது அப்படின்னா நீங்கள் 27 முறை சுற்றிட்டு உள்ளார போயிட்டு 27 நாணயங்களை நீங்கள் உண்டியலில் போடலாங்க. சில பேரால் நடக்க முடியாது, அவங்க ஜஸ்ட் அந்த கொடிமரத்தை மட்டும் நீங்கள் சுற்றி வரலாம். சில பேர் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் கோவிலில் கொடிமரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மூலவர் சந்நிதியை சுற்றி வந்தும் நீங்கள் இந்த மலர்களை அங்கே வந்து வைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் பெருமாள் அனுகிரகமும் கிடைக்கும். நீங்கள் சுற்றி வரும்பொழுது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு உள்ளார பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலில் நம்ம ஒரு 5 நிமிடமாவது அமரணும். அந்த 5 நிமிடம் அமரும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம். இந்த 3த்தையும் நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு முறை சொன்னதற்கு சமம். அதே போல் 27 முறை நீங்கள் உச்சரிக்கணும். லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம். இது வந்து நம்ம ஒரு முறை உச்சரித்ததுக்கு சமம். ஸோ இதை மாதிரி 27 முறை நீங்கள் அந்த 3த்தையும் சொல்லணும். அந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. 3வது முக்கியமான விஷயம் அன்றைய தினம் செய்ய வேண்டியது தான தர்ம காரியங்கள்ங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு பசுமாட்டுக்கு வாழைப்பழம் தரது, அல்லது அங்கே கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி தரது, அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்ட் மெய்டுக்கு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு உதவி செய்கிறது, ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது உதவி செய்யுங்க. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் அன்னைக்கு செய்யுங்க. அல்லது ஏதாவது என்னால் ஒன்று தான் செய்ய முடியும்னாலும் அதை மட்டுமாவது அன்னைக்கு செய்யுங்க. பெருமாளோட நாமங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் அன்றைய தினம் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நீங்கள் எல்லா விஷயமும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.